பிஜேபி கூட்டணிக்கு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு முஸ்லிம்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இதே நேரத்தில் விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து தன்னுடைய பரப்புரையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இப்பதான் அவர் கட்சி ஆரம்பிச்சு சில வருடங்கள் தான் ஆகிறது. அவர் கட்சி ஆரம்பித்து சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அதனால இந்த கட்டத்தில் அவர் மீது நாங்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு தயார் இல்லை. இன்னும் அவருக்கு சில காலங்கள் இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அம்சம், விஜய் அவர்களுக்கு முழுமையான ஒரு அரசியல்வாதியை அவர் இன்னும் பரிணமிக்கவே இல்லை. மக்கள் பிரச்சனையை பத்தி அவருக்கு முழுமையா தெரியல. மக்கள் பிரச்சனையை முழுமையாக அவர் உள்வாங்கி அதற்குரிய தீர்வுகளை முன்வைப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கு போறாரு. இப்ப கூட பாருங்க, அனுமதி வழங்கிய பல இடங்கள்ல பிரச்சாரத்தை ரத்து பண்றாரு. எந்த காரணத்துக்காக ரத்து செய்கிறார் என்பதற்குரிய விளக்கத்தை கூட மக்களை சந்தித்து அவர் சொல்வதற்கு தயாரில்லை. மக்களின் பிரச்சனைகள் எத்தனையோ பல பிரச்சனைகள்ல, குறிப்பா முஸ்லிம் சமூகத்தின் பிரச்சனைகள்ல கூட அவர் கருத்து தெரிவிக்காமல் சென்ற நிகழ்வுகள் அதிகமா இருக்கு. அவருடைய பிரச்சனைக்கு அவர் கருத்து சொல்ல மாட்டேங்கிறார். இப்ப ஜனநாயகன் திரைப்படம், அதுல சில அரசியல் கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி பிஜேபி அரசாங்கத்தால் அவர்களால் தான் சினிமா படம் முடக்கப்பட்டிருக்கிறது நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்த சினிமா தணிக்கை கட்டுப்பாட்டு வாரியம் அவர்கள் கீழே தான் இருக்கு. சுதந்திரமா செயல்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இந்தியாவில் எந்த ஒரு தலைப்பும் மத்திய அரசாங்கத்தை மீறி சுதந்திரமா செயல்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இல்லை. அப்ப இந்த தணிக்கை கட்டுப்பாட்டு வாரியம் மத்திய அரசாங்கத்துல தான் இருக்கு. சினிமா எதனால இன்னும் வெளிவரல? துரந்தர் சினிமா படம் வெளிவருது. முஸ்லிம்களை பயங்கரவாதியாக சித்தரிக்கக்கூடிய, பொய்யா சித்தரிக்கக்கூடிய துரந்தர் படம் வெளிவரலாம். காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலாம், கேரளா ஸ்டோரி வரலாம். ஜனநாயகன் ஏன் வரலன்னு விஜய் தானே கேள்வி கேட்கணும். ஏன் கேள்வி எழுப்ப மறுக்கிறாரு? பிஜேபி உள்ள இருக்குன்னு தெரிஞ்சாலே இவர் பம்முறாரு. அதுதான் நாங்க இப்போதைக்கு நாங்கள் கவனிச்ச விஷயம். அதுதான் விஜய் அவர்களின் அரசியல்ல பிஜேபி திமுகவை எதிர்க்க அவருக்கு துணிவிருப்பதை போல மத்திய பாஜக அரசை எதிர்ப்பதற்கு அவருக்கு துணிவில்லை. தன் விவகாரத்தில் தான் பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தில் கூட தெளிவா பத்திரிகையாளர்களை சந்தித்தோ ஒரு பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டோம், இந்நாளுதான் காரணம், இந்த கட்சி தான் காரணம் என்று சொல்வதற்கே துணிவில்லாதவரா இருக்கிறார். இப்ப ஜனநாயகன் திரைப்படம் வெளிவந்துருச்சுல, சட்ட புறம்பா திரையரங்குல முறையா வெளிவர வேண்டியது, ஜனவரி 4, 6 வெளிவர வேண்டிய ஒரு படம். அது என்ன காரணத்தினால தடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு பாவம் அவருக்கு தெரியுமானே தெரியல. அதையும் கேட்கறதுக்கு அவருக்கு முடியல. அதெல்லாம இப்ப சட்டத்துக்கு புறம்பா சினிமா படம் இணையங்கள்ல வெளிவருது. இதை லீக் பண்ணது யார்? அதையாவது அவர் கேள்வி எழுப்பணும்ல. கண்டிப்பா அவர்களை சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்க மாட்டார்கள் அவங்க சொல்றாங்க. ஏன் ஒரு 500 கோடி பட்ஜெட்ல செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படத்தை அவங்களை சார்ந்தவங்க வெளியிட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம். அப்ப அவங்க வெளியிடலங்கிறத அவங்க கிளைம், அதையாவது சொல்லணும்ல. அப்ப நாங்க வெளியிடலன்னா அது எப்படி வெளிவந்தது? இதன் பின்னணியில என்ன அரசியல் இருக்கு? எதையுமே சொல்வதற்கு யோசிக்கிறார். பிஜேபினாலே ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுறார். இவ்வளவு பிஜேபியை பார்த்து பயப்படக்கூடிய விஜயை முஸ்லிம்கள் நாங்கள் எப்படி நம்ப முடியும்? அப்ப இந்த முஸ்லிம் இளைஞர்கள் பிஜேபி எப்படி நம்புவதற்கு தயார் இல்லையோ, அதே போல விஜயையும் தற்போதைய அவருடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. பிற்காலத்து அவருடைய பிரச்சாரம், அவருடைய அரசியல் யுக்தி, அவருடைய தொடர்ச்சியான செயல்பாட்டை வச்சுதான் அவரை நம்ம முழுமையா மதிப்பீடு செய்யணும். தற்போதைய அரசியல் களத்தில் விஜயை முஸ்லிம்கள் நம்புவதற்கு தயார் இல்லை. அவர் அரசியல் முதிர்ச்சி அவரிடத்தில் இல்லை. மக்கள் பிரச்சனையை பற்றிய தெளிவு அவரிடத்தில் இல்லை. முஸ்லிம்களின் பிரச்சனை என்னவென்பதே அவருக்கு முழுமையாக தெரியவில்லை. அவருடைய பிரச்சனைக்கே அவர் குரல் கொடுக்கக்கூடிய துணிவை பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமா இருக்கு. ஒரு சில முஸ்லிம் இளைஞர்கள் சினிமா மீது உள்ள பக்தியினால் அங்க இங்க போய் நின்றுகிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, அந்த மாயை இருக்கிறதை ஒழிய முஸ்லிம்களின் ஆதரவு விஜய்க்கு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவா சொல்லிக் கொள்கிறோம்.